கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமதிகளை, பைபிள் சொல்லுகிற புத்திமதிகளை, வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசுவது, இயேசு சொன்ன புத்திமதிகள், பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு சொன்ன காரியங்களை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்படின்னா உயிருள்ள, அதாவது உயிரோடு வாழ்கிறதற்கு அந்த வழியில் இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, கண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். கண்டனை என்றால் கண்டிப்பு. கண்டிப்பு சிலருக்கு பிடிக்காது. கண்டிப்புன்னு அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பை விரும்பணும். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியமாக இருந்தாலும் அவங்க சொல்வதை நாம் கவனித்து இதில் நாம் எப்படி, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்போ தான் நம்மளோடு பேசுவார். இயேசுவிட்ட வெறும் ஆசீர்வாதத்தையும் நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல, அவர் நம்மளை ஜீவ வழியில் நடத்த விரும்புகிறார். அதனால் ஊழியக்காரர்கள் மூலமாய், வேத புஸ்தகத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் ஏதோ ஒரு கண்டிப்பை தேவன் கொடுப்பார். அது கண்டிப்பு. கண்டிப்பு யாரை பண்ணுவாங்க? பிள்ளைகளை தான் பண்ணுவாங்க. தப்பு பண்ணால் கண்டிப்பு பண்ணுவோம். அதுபோல் நாம் சரியாகத்தான் நடக்கிறோம் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், தேவனோடு வாழ விரும்புகிறவர்கள். ஆண்டவரே, அதனால் நாம் கட்டாயம் புத்திமதிகளை காத்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இந்த புத்திமதி நம்மகிட்ட வரலை, இப்போ வருது. அப்போ ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறார். தேவன் சொல்லாமல் எந்த தேவ மனிதர்களும் சொல்வதில்லை. நம்மளை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் தேவன் இதை சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் கண்டிப்பாக இருந்தால் சந்தோஷப்படணும், கண்டிப்பாக இருந்தால் கோவப்படக்கூடாது, கண்டிப்பாக இருந்தால் டென்ஷன் ஆகக்கூடாது, சந்தோஷப்படணும். ஸோ இதை சொல்ல விரும்புகிறார். அப்போ இதில் ஏதோ நம்ம குறைவுபடுகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் மறுபடி அவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தையும் சொல்லுவார், கண்டிப்பையும் சொல்லுவார், புத்திமதிகளையும் சொல்லுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மறுபடி தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். இப்போ நம்ம பிள்ளை இருக்குது, ஒரு தப்பு பண்ணுது, நம்ம கண்டிக்கிறோம், கண்டித்த உடனே பேசாமே போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட நம்ம திரும்பி சொல்லுவோமா? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஒரு வாட்டி திட்டிட்டீங்க தப்பு பண்ணதை, உடனே அந்த பிள்ளை பேசாமல் நம்மகிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு வருகிற ஆசீர்வாதத்தையும் சொல்ல மாட்டோம், நன்மையும் சொல்ல மாட்டோம், சேமிப்பையும் சொல்ல மாட்டோம், கண்டிக்கவும் மாட்டோம். அது சொன்னால் கேட்காதீங்க, உடனே கோவப்பட்டுருன்னு சொல்லி விட்டுருவோம். அதனால தான் அவர் அப்படி சொல்லுகிறார், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டிப்பை வெறுத்துறாதீங்க. தயவு செய்து ஏசப்பா கண்டிக்கும் போது மனம வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிப்பு கண்டிப்பார். பணத்தில் கண்டிப்பார், ஆட்களில் கண்டிப்பார். இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வசனத்தின் மூலமாக எங்களை உயிர்ப்பிச்சு கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் யாரும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்களை விட்டு போகலாம், அதெல்லாம் திரும்பி வந்துடும். ஆனால் நீர் எங்களை விட்டு போனால் எங்களால் திரும்பி ஆண்டவரை எதையுமே செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு புத்தி சொல்லுங்க, எங்களுக்கு கண்டிங்க, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.